குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மத்தி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சிம்பிளான ஈஸியான ரெசிபி, எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ அழகாக வரும். இப்போ நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா ஒரு 1/2 kg மத்தி, அப்புறம் வீட்டில் அரைச்ச வறுவல் பொடி, மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கோம். இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் நம்ம மீன் மேலே போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம பாதியாக கட் பண்ணி வச்சுருந்த லெமனை புழிஞ்சு விடுறோம். நீங்கள் பார்க்கலாங்க ஏன் அது தண்ணியாக இருக்குன்னா, அது புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றினா அது நல்லா டேஸ்ட் வரும், அதனால் புளி தண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிளகா பொடி, வீட்டில் அரைச்சி வச்ச மீன் வறுவல் பொடி, அப்புறம் உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முட்டை உடச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டு இப்போ நீங்கள் லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு மசாலா எல்லா மீன்லேயும் உள்ளே நல்லா இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திக்காக கன்சிஸ்டன்சி இருக்கும். இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்கள் முட்டை போட்டிருக்கீங்க. எப்பயுமே மீனில் ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடியேவும் நீங்கள் புளித்தண்ணியை ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த மீனுக்குள்ளே நல்லா உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை இறங்கிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் மினிமம் நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களோட மசாலா எல்லாமே இந்த மீனில் நல்லா உள்ளே இறங்கும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு அருமையான டேஸ்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு 30 to 35 மினிட்ஸ் வச்சதை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவேவும் நல்லா உள்ளே மேரினேட் ஆகிருக்கும். இதில் ரொம்ப ஆயில் நீங்கள் மத்தி மீனுக்கு போட தேவையில்லை. லைட்டாக ஒரு 2-3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி பேனில் அந்த ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீன் எடுத்து நீங்கள் போட்டு லைட்டாக நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணணும். இது டீப் ஃப்ரை கிடையாது. டீப் ஃப்ரைனால் எண்ணெய் அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லைட்டாக தான் உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கும். அதே மாதிரி மீனும் நல்லா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்துருக்கு. மேலாப்பில் கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஸ்டியான அருமையான மத்தி ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. மத்தி மீன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக, ரொம்பவும் டேஸ்டியாக, சிம்பிளாக உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்புவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.